புது பொண்ணு, நாளைக்கு கல்யாணம். ஆனா இங்க பாருங்க எப்படி இருக்காங்க, தூங்கின்னு கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு நான் 2 hours மேல உட்காந்துட்டு இருக்கேன். மேடம் கீழே வந்துட்டு எங்க அம்மா கிட்ட பேசிட்டு எனக்கு தெரியல. நான் வந்து இவ தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சு ஆண்டி கூட பேசிட்டு இருந்தேன். பார்த்தா இவ வந்து முழிச்சிட்டு உட்காந்துருக்கா எனக்காக வெயிட் பண்ணிட்டு 2 hours உட்காந்துட்டு இருக்கேன். அதுதான் விஷயம். சரி 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 டென்ஷன் ஆகாத. 2 hours உங்க கூட வேஸ்ட் ஆயிடுச்சு தெரியுமா? 2 hours எக்ஸ்ட்ரா இருக்குண்டி. அப்போ வீடியோ சரியா? பாருங்க கையெல்லாம் அலங்காரம் பண்ணி எவ்வளவு அழகா ரெடி ஆயிருக்கு. இவ்வளவு நானும் மேட்சிங் எஸ் ரெட் கலர். நான் அப்புறம் வந்து ஆண்டி கூட சேர்ந்து கோலம் எல்லாம் போட்டேன். ஆமா கோலம் போட்டிருக்கா. விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு மேடம் பயங்கர மாடல். அதாவது ஒரு பக்கம் மாடலா ட்ரெஸ் பண்ணாலும் இன்னொரு பக்கம் இப்படி வீட்டு வேலையில செஞ்சு குடும்ப பெண்ணா இருக்கா. விஷயம் என்ன எனக்கு இது எதுவுமே தெரியாது. நான் மாமியார் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நாங்க வந்து என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, முகூர்த்தம் எல்லாம் முடிஞ்சு ரிசப்ஷன் அன்னைக்கு மாப்பிள்ளை விட பொண்ணு விடன்னு உட்காந்து குத்துன்னு குத்தி டான்ஸ் ஆட போறோம். ஓகேயா? அது வந்து எல்லாரும் வந்து பொண்ணாமா இதுன்னு எங்களை கேட்க போறாங்க. அந்த அளவுக்கு நாங்க வந்து ஆட போறோம். நான் வந்த உடனே ஆண்டிட்ட பேசினேன், அப்புறம் காஃபி குடிச்சேன், அப்புறம் அங்கிள்கிட்ட பேசினேன். அங்கிள்கிட்டயும் ஆண்டிட்டையும் சேர்ந்து அனுக்கு எப்படி மாப்பிள்ள பாத்தீங்கன்ற அந்த பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி எல்லாத்தையும் வந்து கேட்டேன். எல்லாத்தையும் வந்து சொன்னாங்க. சரி, என் காலேஜ்ல இருந்து நிறைய பேர் உனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்ல சொன்னாங்க. தேங்க்யூ சோ மச். ஆல் இன்ஸ்டாகிராம்ல வந்து இவளுக்கு ஸ்டோரி வச்சதை பார்த்து யாருன்னு கேட்டு அதுக்கப்புறம் இவளோட ஹிஸ்டரி சொல்லி எல்லாரும் வந்து சரி ஈரோடு போற என்ஜாய் பண்ணு கங்க்ராச்சுலேஷன். அது அப்படி கிடையாது. உன்னோட ஸ்டோரியில யாருமா இந்த பொண்ணு ஹீரோயின் மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஐயோபா. இவளை பாக்கணும்னு டேஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி 1 மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட். உனக்கு இன்னொரு ஞாபகம் இருக்கா? நீ இதே மே மந்த் தான் லாஸ்ட் இயர் வந்த. 1 year ஆச்சு கரெக்டா வந்து. லாஸ்ட் மே மந்த் வந்தா இப்ப இந்த மே மந்த் வந்திருக்கு. அதுதான் விஷயம். அதான் யோசிச்சேன் நான் மார்னிங் படுத்துட்டே. ஆனா நான் ஒண்ணு யோசிச்சேன், மே மாசத்துல கல்யாணம் வச்சிருக்காளே பட்டு சரி எப்படி நான் நிம்மதியா கட்டுவேன், வேர்க்காது. அதுதான். ஆனா பாரு கரெக்டா மழை செம மழை வந்துருச்சு. எல்லாமே எங்களுக்கு தகுந்த மாதிரி ஆகுதுங்க. அதனால சரி இந்த ரொம்ப நேரமா இதுலயே பேசிட்டு இருக்கு வேணாம். ஆமா போய் நம்ம ஆட்ட மாட்டோம். கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுவான் என்ன நீயாச்சும் வேலை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்கேஜ்மெண்ட் ரிங் அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா? எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் பெருசா ஒன்றும் இல்லை. இது என் ஃபியான்சியோடது, இது என்னோடது. ஜீவா அனு. டிசைன் வந்து 2 பேருமே சேர்ந்து தான் செலக்ட் பண்ணோம். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன லேட் ஆச்சு? டிசைன் செலக்ட் பண்ணோம். ஓ இதுவா அதுவான்னு பெரிய ப்ராசஸ் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு, கை கலவா. இவளுக்கு டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாய்ஸஸ் பாக்குறேன்னு சொல்லி எனக்கெல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். நான் என்கேஜ்மெண்ட் பண்ண இதெல்லாம் டிசைன் போடணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி வேற எதுக்கும் இவளுக்கு வந்து லெஹங்காக்கெல்லாம் என்ன மாதிரி போடுவான்னு சொல்லி இவ கலர் சொன்ன உடனே அதெல்லாம் சர்ச் பண்றப்போ நான் வந்து எந்த லெஹங்கா வச்சுக்கணும் அப்படின்னு நான் எல்லாமே ஒன்னொன்னா பின்ட்ரெஸ்ட்ல வந்து சேவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். நான் உனக்கு அப்புறம் ஆக்சுவலா இன்னொரு விஷயம் சொல்லணும். என் ஃபியான்சிக்கு வந்து இந்த ஐ லவ் யூ அப்புறம் அந்த ஹார்ட் எமோஜி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்காகவே வந்து சஜஸ்ட் பண்ணேன். அதெல்லாம் சென்ட் பண்ணி விட்டுட்டேன். எல்லா பஞ்ச் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் அப்படியே அனுப்பிச்சிட்டேன். உனக்கு இதுக்கப்புறம் யூஸ் ஆகும் ஃபியான்சிக்கு அனுப்பிச்சு. இவன் என்னன்ட்டா உனக்கு இதுக்கு இதெல்லாம் இப்போ நீ யார் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க? ஒரு காலத்துல எனக்கு மேபி தேவைப்படும் அப்படிங்கறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா. ஆனா அது வாங்கி வச்ச நேரமோ என்னமோ தெரியல. கேட்டான் ஜீவா வந்து பரவாயில்லடி சூப்பர் சூப்பரா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அனுப்புறேன். நான் சொன்னேன் அது என் ஃப்ரெண்டா அனுப்புறதான். அசிங்கமா இருக்குடி எனக்கு. அதுவும் பண்ணு சொல்லிட்டு அதுவும் தனியா பண்ண போச்சு. இது கூட உனக்கு அனுப்ப தெரியாதா? இவளுக்கு வந்து லவ்ல எக்ஸ்பீரியன்சஸ் கிடையாதுங்க. எனக்கும் இல்ல 2 பேருக்கும் இல்ல. ஆனா நான் வந்து பின்ட்ரெஸ்ட் ஃபேன். ஸோ அதுல வந்து நிறைய வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பேன். இவன் நிறைய அதெல்லாம் பாப்பா எல்லாம் பண்ணுவா. ஸோ லவ் பண்ணா என்ன பண்ணுவேன் தெரியும். நமக்கு அதெல்லாம் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. அதனால நமக்கு தெரியாது. நம்ம இத்தனை நாளா வந்து சிங்கிளாவே நம்ம இருந்து பழகிட்டோம். சிங்கிளா இருந்த பொண்ணுக்குலாம் சீக்கிரம் நான் பொறுமையா தான் பண்ணுவேன். நான் வீட்டுல ஆல்ரெடி சொல்லி வச்சேன். லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். வெரி குட். எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன், நீங்க கவலையே படாதீங்க, நானே தேடி கூட்டிட்டு வரேன். இதே வார்த்தை எங்க வீட்டுல சொல்லி இருந்தா பங்கு விட்டுருவாங்க எங்க அம்மா. கீழே பேசுடா. ஹலோ. இங்க பேசு, அங்க பார்த்து பேசு. ஹலோ. அப்புறம்
அப்புறம் என்ன பேசுறீங்களா வரும்ல ஹலோ ஹலோ அப்புறம் அப்படி ஹாய் சொல்லு கேர்ள்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட் சேடனிங்கான நியூஸ் சொன்னான். நாளைக்கு காலையில இவ்வளோ கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரப்ப நானும் சானா மட்டும் வீட்டுக்கு வரோம். பிகாஸ் ஷீல் பிகம் அ மேரிட் கேர்ள். ஜீவா கூட வந்து போயிடுவா. இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் தான் நான் கூட இருப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் கிடையாது. அதுக்கப்புறமா அனுரக்ஷனா நாளையில இருந்து மிஸ்ஸஸ் ஜீவா. எஸ், அவங்க வந்து மிஸ்டர் அனுரக்ஷனா. அப்பெல்லாம் சொல்லி அப்புறம் அளவு கூடாது கமெண்ட் இருக்கிறியா? நான் நீ மட்டும் மிஸ் பண்ணுவியா? நான் மிஸ் பண்ண மாட்டேன். நீ உன் ஃபியான்சே கூட ஜாலியா இருப்ப, ஹனிமூன் ஃபேஸ்ல இருப்ப. நீ சீக்கிரம் எப்படியாச்சும் குடிச்சிட்டு ஜாலியா இரு. ஆமாடி, நான் ஆள் தேடிட்டு இருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சு சீக்கிரம் கண்டுபிடி. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதுனாலும் ரெஃபர் பண்ணுவான். நல்ல பையனை ரெஃபர் பண்ணுங்க. எனக்கு ஹைட்டா இருக்கணும், அதான் மெயின். இது கண்டிப்பா கமெண்ட் வரும். நான் சொல்றேன், நான் இருக்கேன்ல அப்படி வரும். சரி ஓகே, எல்லாம் இருக்கிறது தான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரி போய் துணியெல்லாம் மடிச்சு வைக்கணும். வேலை ஏகப்பட்டது இருக்கு. முடிச்சுட்டு இன்னைக்கு ஏதோ பொண்ணழைப்பு இருக்கான். அது போக நாளைக்கு மூத்த முடிச்சு லஞ்சுக்கு வீட்டுக்கு வருவாங்க மேரிட் கப்பிள்ஸா. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பொறுமையா ஈவினிங்குள்ள எல்லா பேக் பண்ண ஸ்டஃப் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு போயிடுவா. போட்டி படுக்க போட்டி இருக்கு. வீடு போவேன். எல்லாம் புதுசா வாங்கிட்ட, எல்லாமே புதுசு ஜாலியா இருக்காங்க. ஆமாடி, புதுசு வாங்கிட்டா ஜாலியா இருப்பாங்களா? எதுக்கு புதுசு? இப்போ ட்ரிப் பிளான் பண்ணிட்டு ஊர் சுத்த போறோம், புதுசு எல்லாம் வாங்கிருக்கோம்னா ஜாலியா இருக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டு நான் போறேன், எப்படி ஜாலியா இருக்க முடியும் சொல்லு? அங்க போய் அடாப்ட் ஆயிடலாம். அங்க ஒரு பையன் என்ன பேசணும்னே தெரியும், பாவமா உட்காந்துருக்கேன். எனக்கு சம்பந்தம் இல்ல, என்ன விட்டுருங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ செம்ம தூக்கம். நான் வந்து படுத்து தூங்கிட்டேன், ட்ராவல் பண்ண டயர்ட். அண்டு இன்னைக்கு வந்து பொண்ணாலைக்கு வராங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிஞ்சு அரௌண்டு 3 o'clock கிட்ட. இப்போ வந்து அனு வந்து ரெடி ஆகிட்டுருக்கா. அடுத்து நான் போவேன், சஹானா. ஸோ ரெடி ஆகிட்டு இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து முடிச்சுட்டு ஈவினிங் டு ஆல்மோஸ்ட் நைட் கிட்ட ஆயிரும் எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டு வரதுக்கு. ஸோ டயர்ட்னஸ் தெரியக்கூடாத அளவுக்கு நான் வந்து தூங்கியிருக்கேன். This girl applying makeup. My God, இதெல்லாம் காட்ட கூடாதுடி. அனுரக்ஷனா மானத்தை வாங்கணும் முடிவு பண்ணி. எஸ், இதுக்கப்புறம் எப்போ உன்னை வீடியோ எடுக்க போறேன்னு எனக்கு தெரியல, அதனால. சரி ஆமா, எதுக்கு இப்போ உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு? என்ன பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணு பார்க்க வராங்க? எடியே, பொண்ணு பார்த்து கன்ஃபார்ம் ஆகி கல்யாணம் ஆக போகுது உனக்கு. தெரியலையே, அதுதான் யாரும் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்களாமா எல்லாரும். அதுக்கு ரெடியாக சொல்லியிருக்காங்க. நீ வீடியோ எடுத்துட்டே இருக்காது, ஏன்னா நீ தான் எனக்கு புடவை கட்டிடணும். ஓ ஆமா, நான் தான் வந்து சாரி ட்ரேப் பண்ணி விடணும். இப்போ நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆனாதான் பார்க்குறேன். என்னதான் எடுத்துட்டு இருக்கேன், அந்த பக்கம் நான் எடுக்கல. ஹலோ ஆண்டி வந்து என்ன ஃப்ரீ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால இவன் மட்டும்தான் ஃப்ரீ இருப்பா. பார்த்தீங்களா, நான் இன்னும் ஜுவல்லரிஸ்லாம் போட வேண்டியது இருக்கு. போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ பசிக்குது எல்லாருக்கும். சானா இப்போ நானும் சானா வந்து பூ கட்ட போகிறேன். ஃபுல்லாக நான் கட்ட தெரியுமா? தெரியாது. நான் வந்து சொல்லி தரப்போறேன். நான் நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ரொம்ப நேரமா இதை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வைக்க முடியல. நான் ஃபுல்லா ரெடி ஆயிட்டு வந்து காட்டுறேன். ஓகேவா? என்னமா ஃபுல்லா ரெடி ரெடி ஆயிட்டேன். சௌரி முடியல வச்சிருக்காங்க மேடம். அழகா இருக்கு. இங்க பாரு. ஆமாடி, ஆக்சுவலா இருக்கு. இல்ல போட்டு இப்படி இருக்கே, நீ போடாமலே அதுதான் தலையே பின்னல. பரவாயில்ல, ஆமா இது நல்லா இருக்குல்ல. என்ன சொல்லணும்?
யூடியூப் வீடியோ ஏதாவது சொல்லுங்க. சொல்றா என்ன சொல்லும் எங்க பொண்ணு மனு ரசிச்சு சொல்லுங்க. அணுவை ரசிக்கிறதா போச்சு. அணுவை என்னன்னு ரசிக்கிறது போதும் போதும் எங்கேயாவது ஆஹா, வேண்டாம் நான் எதுவும் சொல்லல இது நான் பரவாயில்ல, நான் ஏதாவது சொன்னா நான் அழுதுருவேன் அதனால நான் சொல்ல மாட்டேன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது சென்டிமெண்டா பாட்டு ஒண்ணா அம்மா பொண்ணு பாட்டு ஒண்ணாவே எனக்கு கண்ணு கலங்குது கண்ணு கலங்குதா? அதனால அந்த திருப்பி, இல்ல பேசுறதுக்கு. ஏன் ஒன்று சுற்றி சுற்றி எடுக்க வேண்டியதான். 2 பேரும் ஹாய் சொல்லுங்க. தமிழ்நாட்டு ஸ்டைல். இப்போ இவங்க உட்காந்து எல்லாருக்கும் ஃபார்மாலிட்டிஸ் நாங்கள் 2 பேரும் ஜாலியாக கேம் விளையாடிக்கிட்டு இது ஏதாச்சும் வந்து சொல்லட்டும். நாங்கள் பேச்சுலர் நாங்கள் ஜாலியாக இருக்கணும். நாளைக்கு வந்து இல்லை நான் பேச்சுலர் நானும் ஜாலியாக பேச்சுலர் ரொம்ப அழகு. லாஸ்ட் நைட் ஸ்லீப்பிங் வித் மை ஒய்ஃப். நாளைக்கு வந்து அவள் ஹஸ்பண்ட் கூட தூங்குவாளா இல்லை என்ன பண்ணுவாளோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. சாணாகர் ஐயோ இங்கே மூவி நாளைக்கு காலையில் 2 மணிக்கு எந்திரிக்கணும். நாங்கள் நானும் எப்பவுமே குட்டி காட்டிட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு ரெடியாகி சேரியை கட்டி அலங்காரம் மேக்கப் கூட ரிமூவ் பண்ணல. நாளைக்கு நைட் புடவை கட்டுனேன். எனக்கே அவளை பார்த்து கஷ்டமாயிடுச்சு. என்ன பார்த்து டயர்டாயிட்டா எவ்வளோ டயர்டாயிடுச்சு. சரி குட் நைட். குட் நைட் பாய்.
இந்த தெய்வமா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரிங்களா? இதே மாதிரி நீ வந்து இங்கிருந்து போற இடத்துலையும் இதை விட சிறப்பா நாங்க வந்து உன்னை வந்து இப்படி அண்ணாந்து பாக்குற மாதிரி நீ வந்து வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துகிறேன். வந்து 16 செல்வங்கள் பெற்று பெறுவாங்க. என்னைக்குமே நீங்க குழந்தை மன்னிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சீக்கிரத்துலாம் ஒண்ணுமே கிடையாது. என்னைக்குமே நீ குழந்தை. ஹாய் சொல்லணுமா? வீடியோ ஹாய் சொல்லுங்க, நான் போட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே. ஹாய் 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 ஹாய், அழகா இருக்க. கிளம்புறோம் இப்போ. we are going to temple. 8 to 9 முகூர்த்தம் முடிச்சிட்டு கல்யாணம் பண்ண வரோம். பாய் பாய். நேச்சுரலா கிளம்பி ஆமா கமிட்டடா வருவா. ஓகே ஓகே, நீங்கள் எல்லாம் ரெடி? பல்லுக்கட்டு ஆனால் கொஞ்சம் மஞ்சள் முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃப்ரீயா இருக்கு, எனக்கு பொறாமையா இருக்கு. சொல்லிக்க. எல்லாம் பிச்சு தனியா பயங்கர வெயில்.
விட்டுறாத. இவன் ஏதோ அமைதிப்படுத்துறானே. விட்டுறாத. ஓடி விடுவான். எல்லாத்தாலும் போட்டு விட்டுருவான். நம்ம பத்தி நினைக்கிறியா? ஏண்டா டேய் அம்மா இது எத்தனை போட்டீங்க? இது அப்படியே 12 ஆளா தேவரா மாட்டேங்குது. எடுத்துட்டியா? அவன் பாரு உசாரா வரல போட்டுக்கிட்டாங்க. ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து 6 to 9 ரிசப்ஷன். 4K போயிட்டு ஃபேமிலி ஃபோட்டோஷூட்லாம் பண்ணி ஆன்ட்டி பாருங்க சூப்பராக ரெடியாக இருக்காங்க. என்னோட பாதி தான் ரெடி ஆயிடுச்சு. ஜுவல் எல்லாம் போடணும். நான் ஃபுல்லாக ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கு நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். ஏன்னா அனு வந்து கழுவி ஊத்துறா என்ன லிப்ஸ்டிக் கூட தயவு செஞ்சு ரிசப்ஷன் பக்கம் எட்டி பாத்துறாதுன்ட்டு. Happily married, also reception successfully completed with lot of funs and excitement. ஆட்டம் ஆடி போய் என்ன ஆட்டம் கால் போய் நல்லா கொதிக்க நல்லா சுடுதண்ணியில் விடணும்னு இருக்கு. பட் வந்து தேங்க்யூ ஸோ மச் மை டார்லிங் செல்லக்குட்டி. வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு கார்டு போடுற வரைக்கும் கூட
கூடவே இருந்து எங்க அம்மா வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட, உனக்கு முதல்ல இயல் வந்துட்டா, இனிமே எனக்கு இயல் தான் மூத்த பொண்ணு, நீ இன்னொரு வீட்டு பொண்ணு ஆயிட்ட அப்படின்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க. எங்க அம்மா மட்டும் கிடையாது, என் அத்தை மாமா யாரா இருந்தாலும் ஏழைங்க அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அப்படி குடும்பத்தோட ஐக்கியம் ஆயிட்டாங்க மேடம். நான் ஸ்டார்டிங் வந்து எல்லா வேலையும் பார்த்து சீரியஸா சொல்றேன், உன் கல்யாணத்துக்கு 1 வீக் முன்னாடி நான் வந்து எல்லா வேலையுமே நான் எடுத்து கட்டி செய்வேன். ஓகே சரியா? நான் உன்னை வேலை வாங்க மாட்டேனே, ஆனா நான் செய்வேனே, நானும் உன்னை வேலை வாங்கி எல்லாத்தையும் எடுத்து கட்டி செஞ்சில, அது மாதிரி தான். நீ வாங்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் பிரியப்பட்டு செய்வேன். கண்டிப்பா வரும், அதுக்காகவே சீக்கிரம் கல்யாணம் பண்ணேன். சரியா? அப்புறம் வேற என்ன, தேங்க்யூ ஸோ மச். அதோட சொல்றது வேற எதுவும் தெரியல, ஏன்னா டயர்ட் ஆயிடுச்சு. ஹேர் ஸ்டைல் மட்டும் நான் இன்னும் கழட்டல, ஏன்னா அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆமா கழட்ட மனசே வரல. பிளாங்காலாம் செம்ம வெயிட்டு, ஸோ அதெல்லாம் கழட்டிட்டு இப்படி ஒரு ஜீன் போட்டு டிஷர்ட் போட்டு இப்போதான் எனக்கு இப்பதான் பொண்ணு மாதிரி ஃபீல் ஆகுது. இவ்வளோ நேரம் அப்படி இல்லை. ஸோ தட்ஸ் இட். திஸ் வீடியோ. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. பார்த்தா லெஸ்பியன்ஸ் நினைச்சுக்குவாங்கடி. பரவாயில்ல, நினைச்சிட்டு போட்டோம். She is my wife, I am her wife. எஸ்.